பேரன்புமிக்க சகோதரர்களே, உலகமே இந்த பாரத தேசத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தருணம். உலகமே இந்துக்களினுடைய ஒற்றுமையை, இந்துக்களினுடைய எழுச்சியை பார்க்கக்கூடிய நாள். வருகிற ஜனவரி 22 நம்முடைய அயோத்தி மாநகரிலே ஸ்ரீராமனுக்கு அயோத்தியிலே ராம ஜென்ம பூமியிலே ஆலயம் பால பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய அந்த நாளை நாம் வெற்றி திருநாளாக கொண்டாடக்கூடிய, இது ஏதோ ஒரு நாள் இரவிலே ஏற்பட்ட ஒரு யுத்தம் அல்ல, ஒரு நாள் இரவிலே கிடைத்த வெற்றி அல்ல. இந்த அயோத்தியினுடைய வெற்றிக்காக கிட்டத்தட்ட 497 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில், இந்திய தேசத்தில் இந்துக்கள் தொடர்ந்து போராடி அதனுடைய வெற்றி தான் நாம் வரக்கூடிய ஜனவரி 22 கொண்டாடக்கூடிய தருணம். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த பாரத தேசம் விடுதலை அடையக்கூடிய சூழ்நிலையில புரட்சி கவிஞர் மகாகவி பாரதி பாடினார், பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று பாரதி முழங்கினாரே. பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்யக்கூடிய தருணம் இன்றைக்கு பாரத தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், பாரதி இந்த வாசகத்தை சும்மா சொல்லிவிடவில்லை. இந்த தேசத்துல கைபர் கோலன் கணவாய் வழியாக வந்த இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை எல்லாம் தரைமட்டமாக்கி பள்ளிவாசல்களை எழுப்பினார்கள். அது எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய லட்சியம். ஸ்பெயின் என்கின்ற தேசம், அந்த ஸ்பெயின் தேசம் கிறிஸ்தவர்கள் மிகுந்த தேசம். ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பில் அங்கே இருந்த சர்ச்சுகள் எல்லாம் மசூதிகளாக மாற்றப்பட்டது. மீண்டும் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அந்த ஸ்பெயின் தேசத்தில் இருந்த மசூதிகள் எல்லாம் தகர்த்தெறிந்து மீண்டும் சர்ச்சை உருவாக்கினார்கள். இது உலகத்தில் காணப்பட்ட ஒரு அதிசயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பாரத தேசத்திலும் ஏற்பட வேண்டும் என்று பாரதி நினைத்தார். காரணம், இன்றைக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசத்திற்குள் நுழைந்த இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் இருந்த பாரத நாட்டில் இருந்த ஆலயங்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அதனுடைய ஒரு அங்கம் தான் 1528 பாபர் என்கின்ற இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர் இந்த தேசத்தின் மீது படையெடுத்து வருகிறார். பல்வேறு போர்களை தொடுத்து ஒரு சூழ்நிலையில அயோத்தி மாநகரத்தை நோக்கி வருகிறார். அயோத்தி மாநகரத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு போரிலே பாபர் தோற்று போகிறார். தோற்று போய் தோல்வியை தழுவி அயோத்தி மாநகரிலே வந்து இருந்த போதுதான் அவனுக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. அயோத்தியிலே ஸ்ரீ ராமபிரான் பிறந்த அந்த ஜென்ம பூமியிலே அவந்தி நாட்டினுடைய அரசன் விக்ரமாதித்தனால் எழுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலயம். அன்றைக்கு அந்த ஆலயம் காட்சியளித்தது. அந்த ஆலயம் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆலயமாக இருந்தது. அந்த சக்தியை பெற வேண்டும் என்று பாபருக்கு எவனோ ஒருவன் ஆலோசனை சொன்னதன் பேரில் தன்னுடைய படைத்தளபதி மீர்பாகியை வைத்து அந்த ஆலயத்தை தரைமட்டமாக்க நினைத்தான் இஸ்லாமிய பாபர். அந்த மீர்பாகியினுடைய தலைமையில படைத்தளபதிகள் பீரங்கிகளை கொண்ட அயோத்தியினுடைய ராமர் ஆலயத்தை தகர்க்கிறார்கள் 1528. அன்றைய தினத்திலேயே பாபரினுடைய படைத்தளபதி மீர்பாகி இந்த அயோத்தி ஆலயத்தின் மீது கை வைத்த அதே தருணத்திலேயே இந்த தேசத்தில் இருந்த 1,75,000 இந்துக்கள் பாபரினுடைய படையை எதிர்த்து போராடினார்கள். சாதாரணம் அல்ல. அன்றைய தினத்திலேயே 1,75,000 பேர்கள் அந்த போரிலே பங்கேற்றார்கள். ஆனாலும் கூட இஸ்லாமியர்களுடைய அந்த பீரங்கி படை மிகப்பெரிய தாக்குதலிலே பல லட்சக்கணக்கான இந்துக்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து எப்படியாவது ராமபிரானுடைய ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் பல இந்துக்களினுடைய ரத்தத்தின் மீது நடந்து சென்று அந்த ராமபிரானுடைய ஆலயத்தை தகர்த்தெறிந்தார்கள். பெரும்பமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, 1528 பாபருடைய படைத்தளபதி மீர்பாகி அந்த அயோத்தியினுடைய ராமர் ஆலயத்தை இடித்த உடனே இந்துக்கள் தளர்ந்து விடவில்லை, சோர்ந்து போய்விடவில்லை, ஓய்ந்து போய்விடவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த ஆலயத்தை மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடினார்கள் இந்துக்கள். விடுதலை பெறுகிற வரையில
கிட்டத்தட்ட 76 முறை இந்துக்கள் அந்த ஆலயத்திற்காக போராடி கொண்டிருந்தார்கள். பாபரினுடைய வாரிசு ஹுமாயூனை எதிர்த்து 10 முறை போராடி இருக்கிறார்கள் இந்துக்கள். அக்பரை எதிர்த்து 20 முறை போராடி இருக்கிறார்கள் இந்துக்கள். அன்புமிக்க சகோதரர்கள், அக்பரை எதிர்த்து 20 முறை போராடிய போது அந்த போராட்டத்தை தலைமை எடுத்து சென்றது நம்முடைய தமிழகத்தினுடைய கோவையை சார்ந்த பலராமச்சாரி என்கின்ற ஒரு துறவி. அக்பரினுடைய காலத்திலேயே அயோத்தியிலே ஹிந்துக்களை கொண்டு திரட்டி போராடி இருக்கிறார். அப்படிப்பட்ட வீர வரலாறு கொண்டது நம்முடைய அயோத்தியினுடைய வரலாறு. தொடர்ந்து 76 முறை இந்துக்கள் போராடி கொண்டே வருகிறார்கள். 1885 ஆண்டு வெள்ளைக்கார கிறிஸ்தவனுடைய ஆட்சி இந்த பாரத தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தருணத்தில் முதல் முறையாக அந்த அயோத்தியிலே ராம ஜென்ம பூமியை குறித்த முதல் சட்டப்பூர்வமான போராட்டம், முதல் வழக்கு 1885 மகான் ரகுவர் தாஸ் என்பவரால் தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கினை விசாரிக்கக்கூடிய ஆங்கிலேய நீதிபதி கேமியர் என்கின்ற நீதிபதி சொன்னார், இந்த புனித தலத்தை இடித்தது தவறு, கடந்து விட்டது, இப்போது ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி 1885 அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்போதும் கூட இந்துக்கள் சோர்ந்து விடவில்லை. 1934 வெள்ளையனுடைய ஆட்சி காலம். வெள்ளைக்கார பீரங்கி படைகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது. பாரத தேசத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் ஒன்றுபடுகிறார்கள். எப்படியாவது இந்த முறை அயோத்தி ஆலயத்தை மீட்டுவிட வேண்டும், பாபரால் தகர்க்கப்பட்ட அந்த ராம ஜென்ம பூமியிலே ஆலயத்தை அமைத்து விட வேண்டும் என்று சொல்லி 1934 அந்த கட்டடத்தை நோக்கி செல்கிறார்கள். கட்டடத்தினுடைய ஒரு பாதியை அப்போதை தகர்க்கிறார்கள். 1934 அந்த தகர்க்கப்பட்ட கட்டடம் ஆங்கிலேயனுடைய நீதிபதி அப்போது கலெக்டர் ஜே.பி. நிக்சன் அந்த ஜே.பி. நிக்சன் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறார். யார் யாரெல்லாம் அந்த கட்டடத்தை தகர்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அபராதம் இருக்கிறார். அந்த அபராதத்தினுடைய பணம் அந்த காலத்திலேயே 80,000 ரூபாய். அந்த 80,000 ரூபாயை கொண்டு ஆங்கிலேயனுடைய கலெக்டர் ஜே.பி. நிக்சன் ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்தில் பாபரினுடைய கட்டடத்தை புதுப்பித்து கட்டுகிறார். இன்றைக்கு 1992 இந்த கட்டடம் இடிக்கப்பட்ட போது கூட செங்கற்களில் ஆங்கில எழுத்துக்கள் இருந்ததன் காரணம் 1934 ஜே.பி. நிக்சனுடைய ஆதரவில் கட்டப்பட்டது, வெள்ளைக்கார கிறிஸ்தவனுடைய ஆதரவில். அப்பொழுதும் இந்துக்கள் சோர்ந்து விடவில்லை, தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். 1938 இஸ்லாமியர்களுடைய சட்ட வாரியம் வக்ஃப் போர்டு சொல்லுகிறது, அந்த இடத்திற்குள் யாரும் செல்ல வேண்டாம், அந்த இடத்துல தொழுகை நடத்துவோ வழிபாடு செய்யவோ யாரும் செல்ல வேண்டாம், இந்துக்கள் ஆக்ரோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்துக்களுடைய எழுச்சியும் வேட்கையும் பார்த்து அஞ்சி நின்றது. 1938 பாரதம் சுதந்திரம் பெறுகிறது. இந்த தேசம் விடுதலை வருகிறது. பள்ளி தலைவனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாரதி சொன்னாலே அந்த தேசம் விடுதலை பெறுகிறது. 1949 தேசம் விடுதலை பெற்று 2 ஆண்டுகள் அக்டோபர் மாதம் அந்த ராம ஜென்ம பூமியினுடைய ஆலயத்தினுடைய அந்த தளத்தில் ராம ஜென்ம பூமியில ராம பஜனை தொடங்குகிறது. அக்டோபர் மாதத்தில் ராம பஜனையை துவக்குகிறார்கள். 2 மாதத்தில் 1949 ஆண்டு இதே டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அத்துணை இந்துக்களும் லட்சக்கணக்கான இந்துக்கள் ராம ஜென்ம பூமியிலே பஜனை பாடி கொண்டிருக்கிறார்கள். 22ஆம் தேதி நள்ளிரவில திடீரென அந்த கட்டடத்தின் உள்ளாக ஸ்ரீராமபிரானுடைய சிலை விக்கிரகமாக எழுந்தெழுகிறது. சகோதரர்களே, 1949 டிசம்பர் 22 அங்கே பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய கபில்தார் அப்துல் ஃபர்கத் என்கின்ற கபில்தார் அவர் சொல்லுகிறார், நான் பாதுகாப்புக்கு நள்ளிரவில் நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று அந்த கட்டடத்தில் ஒரு ஒளி பிளம்பு வந்தது. அந்த ஒளி பிளம்பு பொன் நிறமாக மாறியது. 4 வயது பாலகன் வந்தான். சொன்னது அப்துல் ஃபர்கத். 4 வயது பாலகன் வந்தான்.
அவனுடைய வசீகரத்தில் நான் மயங்கி போனேன். எழுந்து பார்க்கிறேன், ராமருடைய விக்கிரகம் இருந்தது. 1949 இதே டிசம்பர் 22 அன்றைக்கு அந்த கட்டடத்தின் உள்ளாக ராமபிரான் உள்ளே அவதரிக்க தொடங்கினார். இஸ்லாமியர்கள் எல்லாம் போர்க்குரல் கொடுத்தார்கள். அந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ராமபிரானுடைய விக்கிரகத்தை அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். 1900 தேசம் விடுதலை அடைந்து 2 வருடம் நேரு இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருக்கிறார். காங்கிரசினுடைய ஆட்சி அந்த விக்கிரகத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், அயோத்தி மாவட்டத்தினுடைய கலெக்டர் KK நாயர் என்கிற கேரள பகுதியை சார்ந்தவர். அவருக்கு கட்டளை பிறப்பிக்கிறார்கள், அந்த விக்கிரகத்தை கட்டி அந்த கட்டடத்தை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்லி. KK நாயர் சொன்னார், இந்துக்கள் எல்லாம் உணர்ச்சி பிளம்பாக நெருப்பு குளமாக இருக்கிறார்கள். இந்த விக்கிரகத்தை அகற்றினால் தேசமே தீப்பட்டு எரியும், என்னால் அகற்ற முடியாது என்று சொல்லி KK நாயர் சொல்லுகிறார். ஆனாலும் கூட விடவில்லை. நேருவினுடைய அரசாங்கம் அவருக்கு நெருக்கடி கொடுக்கிறது. சகோதரர்களே, எப்படியாவது இந்த விக்கிரகத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கலெக்டர் KK நாயர் சொல்லுகிறார், என்னால் இந்த விக்கிரகத்தை அகற்ற முடியாது, வழிபாடை தடுத்து நிறுத்தவும் முடியாது என்று சொல்லி தன்னுடைய கலெக்டர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராமபிரானுக்காக தூக்கி எறிந்து விட்டு போனார் KK நாயர். அதே KK நாயர் கேரள பகுதியை சார்ந்தவர். உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த அயோத்தி பகுதியிலே மக்களினுடைய எழுச்சி காரணமாக, இந்துக்களினுடைய எழுச்சி காரணமாக 2 முறை தேர்தல்களே சுயேட்சையாக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் இந்த அயோத்தியினுடைய பிரச்சனை உத்தரப்பிரதேச மக்களின், இந்த பாரத தேசத்தின் மக்களினுடைய எவ்வளவு பெரிய உணர்ச்சி குழம்பாக இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இன்னொரு கலெக்டர் வருகிறார், குருதத் சிங். அவரும் சொல்கிறார், என்னால் இந்த சிலையை அகற்ற முடியாது, வழிபாட்டை தடுக்க முடியாது என்று சொல்லி. 49 டிசம்பரிலே நள்ளிரவிலே சிலை வருகிறது. 1950 ஜனவரி 1ஆம் தேதி பைசாபாத்தினுடைய நீதிமன்றம் சொல்லுகிறது, நீதிமன்ற உத்தரவு வருகிறது. கோபால் சிங் என்கிறவர் அந்த வழக்கு தொடுக்கிறார், இந்த சிலையை அகற்றக்கூடாது, வழிபாட்டை தடுக்க கூடாது என்று சொல்லி 1950 ஜனவரி 1 தீர்ப்பு வருகிறது. இடைக்கால தீர்ப்பு. அடுத்த 3 மாதத்தில் தீர்ப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. சிலையை அகற்ற முடியவில்லை, வழிபாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் 1950 கஜினி முகமது குஜராத் மாநிலம் சோமநாதபுரத்தில் இடிக்கப்பட்ட அந்த சோமநாதபுரத்தினுடைய ஆலயத்தை நம்முடைய வல்லபாய் பட்டேல் அவர்கள் உணர்ச்சி குழம்போடு மீண்டும் அங்கே புனர்நிர்மாணம் செய்கிறார். அந்த உணர்ச்சி தேசம் முழுவதும் விழுகிறது. 1949 வைக்கப்பட்ட விக்கிரகம் தொடர்ந்து அங்கே பூஜிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1981 தமிழகத்தில் 80 இந்து முன்னணி பேர் இயக்கம் துவங்கிய பிறகு 81 வேலூரிலே ஜனகேஸ்வரனுடைய ஆலயத்தை அங்கே மீட்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. நம்முடைய இந்து முன்னணி இந்த பாரத தேசத்தினுடைய வழிகாட்டியாக அயோத்தி பிரச்சனையினுடைய மிகப்பெரிய திருப்பு முறையாக அமைகிறது. பாரத தேசம் முழுவதும் திரும்பி பார்க்கிறது. இதுபோல் நம்மாலும் அயோத்தியை மீட்க முடியும் என்று நம்பிக்கை ஏற்படுகிறது. 1989 தேசம் முழுவதும் செங்கல் யாத்திரை. தமிழகத்தில் இருந்த 5 இடங்களிலே செங்கல் ரத யாத்திரை துவங்குகிறது. அத்துணை மக்களும் நாடு முழுவதும் உள்ள இந்துக்கள் எல்லாம் ராமபிரானுடைய ஆலயம் அமைப்பதற்காக என்னுடைய பங்களிப்பாக நான் செங்கல் தருகிறேன் என்று சொல்லி தமிழகம் முழுக்க ராம பக்தர்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தோடு செங்கல்களை கொண்டு சென்றார்கள். 1989ஆம் ஆண்டு சொன்னார்களே அந்த முதல் கரசேவை 1989 அடிக்கல் நாட்டு விழா. இந்து அமைப்புகள் எல்லாம் RSS பேர் இயக்கத்தினுடைய தலைமையில் அறிவிக்கிறது. துறவிய பெருமக்கள் அறிவிக்கிறார்கள். 1989 நவம்பர் 9ஆம் தேதி ராமபிரானுடைய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்று சொல்கிறார்கள். அப்போது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக முலாயம் சிங் இருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் முலாயம் சிங் ஆட்சி. அவர் சொல்லுகிறார், உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலத்தினுடைய எல்லையில ஒரு ஈகாக்கா கூட நுழைய முடியாது என்று சொல்லுகிறார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் சீல் வைக்கப்படுகிறது. அயோத்தி மாநகர் முழுக்க கம்பி வலைகள் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. பல லட்சக்கணக்கான படைகள் குவிக்கப்படுகிறது. சாலைகள் எல்லாம் மூடப்படுகிறது. போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. எந்த பகுதியிலும் யாரும் செல்ல முடியாத நிலைமை. முலாயம் சிங் கொக்கரிக்கிறார். யாருக்காவது தைரியம் இருந்தால் வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். நவம்பர் 9, 1989 அத்துணை தடைகளையும் தகர்த்து ராமனுடைய சேனை அந்த அயோத்தி மாநகரத்துக்குள்ள ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தோடு நுழைகிறது. முலாயம் சிங் அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு ராம பக்தர்களினுடைய கூட்டம் அத்துணை தடைகளையும் தகர்த்தெறிந்து அத்துணை மக்களினுடைய செல்வாக்கோடு உள்ளே நுழைகிறது. முலாயம் சிங்கினுடைய அரசாங்கம் அத்தனை பேரையும் அடக்குமுறையை கையாளுகிறது. அடித்து காவல்துறையை வைத்தவர்களை அடித்து வேனில ஏற்றுகிறார்கள், பஸ்ல ஏற்றுகிறார்கள், லட்சக்கணக்கான மக்களை ஏற்றுகிறார்கள். இதையெல்லாம் ஒரு சாது பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு பேருந்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சாது கிராம பக்தர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுவதை பார்த்து ஒரு இடத்துல பொங்கி எழுந்தார். அவர் அந்த கைது செய்யப்பட்டு வைத்திருந்தார். அந்த பேருந்தை எடுத்தார். பேருந்தை வேகமாக ஓட்டி சென்று அந்த தடுக்கப்பட்ட கம்பி வேலைகள் மீது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி மோதுகிறார். அத்துணை மக்களும் அங்கே குவிகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கையில கிடைத்த பொருட்களை எல்லாம் கொண்டு அந்த கட்டடத்தை எப்படியாவது தகர்த்து விடும் என்கின்ற நோக்கத்திலே முதல் முறையாக அந்த கட்டடத்தினுடைய பல பகுதிகளை சேதப்படுத்துகிறார். அந்த கட்டடம் மெல்ல மெல்ல அசைய தொடங்குகிறது. இந்துக்களினுடைய ஒற்றுமையை கண்ட அந்த பாபர் கட்டடம் அசைய தொடங்குகிறது. முலாயம் சிங் சுட்டு வீழ்த்துகிறார். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சேகர்கள் ராம பக்தர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த ரத்த வெள்ளத்தில் அத்துணை ராம பக்தர்களுடைய கைகளை கட்டுப்படுத்துகிறது முலாயம் சிங்குடைய அரசாங்கம். அப்பொழுதும் கூட இந்துக்கள் சோர்ந்து விடவில்லை. அடுத்தடுத்து நாடு முழுவதும் எழுச்சி ஏற்படுகிறது. அத்துணை இந்துக்களும் ஒன்றுபடுகிறார்கள். எப்படியாவது அயோத்தியிலே ராம ஜென்ம பூமியிலே ஆலயம் கட்டியே தீர்வோம் என்று சொல்லி 1990 ராமஜோதி யாத்திரை அத்வானி அவர்களுடைய தலைமையில நாடு முழுவதும் ரத யாத்திரை நடைபெறுகிறது. ராமர் யாத்திரை 1992 தேசமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணம், உலகமே பார்த்து கொண்டிருந்த தருணம். அப்பொழுது ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் கல்யாண் சிங் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார்கள். கல்யாண் சிங் இடத்துல கேட்கிறார்கள், ஆட்சி வேண்டுமா ஆலயம் வேண்டுமா என்றால் எனக்கு ஆட்சியை விட ஆலயம் தான் முக்கியம் என்று சொல்லி கல்யாண் சிங் சொல்லுகிறார். 1992 70,000 அங்கே சன்னியாசிகள் ஒரு உபன்யாசம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராம ஜென்ம பூமியினுடைய தளத்துல 70,000 பேர் அங்கே உபன்யாசம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது. அந்த கட்டிடத்தை நோக்கி அத்தனை பேர் போகிறார்கள். முதலிலே 500 பேர், அடுத்து 1000 பேர், அடுத்த ஒரு சில நிமிடங்களில் 25,000 பேர், மதியம் 12:30 மணிக்கு 75,000 கலசவர்கள் அந்த கட்டிடத்தை தரை வட்டமாக்கி ஒரு செங்கல் தூசு கூட இல்லாமல் அங்கே துவம்சம் செய்து முடித்தார்கள். பாரத தேசமே உலகமே இந்த இந்துக்களினுடைய ஒற்றுமையை எழுச்சியை பார்த்தது. அன்றைக்கு தகர்க்கப்பட்ட அந்த கட்டிடம். ஆனாலும் கூட ராமருடைய ஆலயத்தை எப்போது அமைப்போம் என்கிற கேள்வியோடு தொடர்ந்து போராட்டம், அடுத்தடுத்து போராட்டங்கள். ஆனாலும் கூட நீதிமன்றத்தை நம்பி இதற்கிடையில பல்வேறு எவ்வளவு குழப்படிகளை எல்லாம் செய்ய முடியுமோ காங்கிரசுடைய சர்க்கார், காங்கிரசுடைய அரசாங்கம் குழப்பங்களையும் பல பிரச்சனைகளையும் தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது. அந்த சூழ்நிலையில 1993 அலகாபாத்தினுடைய நீதிமன்றம் சொன்னது, அந்த தகர்க்கப்பட்ட கட்டிடம் தான், அதிலே இனிமேல் வேறு எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். 2019 நம்முடைய இந்த பாரத தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றம் நவம்பர் 9 தீர்ப்பளித்தது. ராம ஜென்ம பூமி என்கிற நிலம் ராமன் பிறந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, அது ராமனுடைய பூமி, அங்கே ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 2019 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்க்கார் அயோத்தியிலே
அந்த மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆலயமானது திறக்கப்பட இருக்கிறது. அன்புமிக்க சகோதரர்களே, 497 ஆண்டு காலமாக இந்துக்கள் தொடர்ந்து போராடியதனுடைய விளைவு. அத்துணை விஷயங்களை மறந்து இந்த தேசத்தினுடைய எழுச்சியாக, இந்த தேசத்தினுடைய ஆன்மாவாக மீண்டும் அந்த இடத்திலே ராமனுடைய ஆலயம் அமைக்க வேண்டும் என்று காலம் காலமாக தொடர்ந்து இந்துக்கள் மேற்கொண்ட விரதத்தின் முயற்சி. நாம் இன்னும் 27 நாட்களிலே அந்த ஆலயத்தை நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இதற்காக பாடுபட்ட, ரத்தம் சிந்திய, உயிரிட்ட அத்துணை தியாகிகளுக்கும் வீர வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.